பரிசுத்த ஆவி அந்நிய பாஷைங்கிறது மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற ஒன்று. அதனால நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த உலகத்துல அதன் ராஜ்யங்களை அறிந்து சாத்தானை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியா. இந்த உலகத்துல நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆவியானவர் உள்ள வந்தாதான் அவர் தெளிவுபடுத்துவார். ஆவியான் உள்ள வந்தான்னு சொல்லி இந்த லேடி கிட்ட பேசாத அவர் சொல்லுவார். இந்த லேடி கிட்ட பேசாத, இவ ஒன்று விழுத்திடுவா அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் ஆவியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கையத்தட்டு கீழே விழுக, அல்லது கீழே உருண்டு விழுக, அங்கே பெல்ட் எடுத்து விழுக, அந்த சேரை உடைக்க, இந்த டேபிளை உடைக்க, அதுக்கு மட்டுமே நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க. கொலேசியர் 3:5 விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. எதை அழிக்கணும்? சரீரத்தையா, சரத்திலிருந்து தூண்டுதல் பண்ணுகிற அந்த உணர்வையா? சொல்லுங்க. உணர்வு. சாகு வரைக்கும் இந்த உணர்வு இருக்குன்னா, ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை, அப்படி இப்படி பண ஆசை எல்லாமே இருக்கும். சாகு வரைக்கும் இருக்கும். இப்போ இதை எப்படி இதை அழிச்சு போடுறது? இவ்விதமான பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றிலும் போகாது. அப்போ உபவாசம் இருக்கணும்ல. அப்போ சபையில் உபவாச கூட்டம் நடந்தால் என்ன செய்யணும்? உபவாச கூட்டத்துக்கு வரணும். உபவாச கூட்டம் வர்றது எப்படி? காலையில் ஒரு நேரம் நிறைய சபைகளில் என்னையும் கூப்பிட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. நான் பார்ப்பேன், இல்லது வாரம் பார்ப்பேன். உபவாச கூட்டத்துக்கு போகிறதே 12 மணி அல்லது 11 மணி. உபவாச கூட்டத்துக்கு போகிறதுக்கு உபவாச கூட்டத்துக்கு போகிறது எத்தனை மணி? 11 அல்லது 12 காலையில். ஒரு நேரம் சாப்பிடாம, அதில் எத்தனை டீ ஜூஸ் குடித்தாங்கன்னு தெரியாது. 2 மணிக்கு அல்லது 1:30 மணிக்கு முடிஞ்சிடும். அப்புறம் சாப்பிடுவாங்க. இது உபவாசமா? பைபிள் சொல்லுது இரவும் பகலும் அவர் ஒன்று புசியாதிருந்தார். அல்லேலூயா. அப்போ என்ன, கொஞ்சமாவது ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளாவது நீங்கள் உபவாசம் ஜெபிச்சா தானப்போ உங்கள் ஜென்ம கர்மமெல்லாம் தொலையும். ஜென்ம கர்மம் எப்போ தொலையும்? உபவாசத்தினால. சும்மா நான் சபைக்கு வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மாம்சமான யாவர் மேலும் ஆவி அவர் ஊற்றுவார். அது டோக்கன் அட்வான்ஸ். அல்லேலூயா. எது? மாம்சமான யாவர் மேலும் டோக்கன் அட்வான்ஸ். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டுக்கு போகிறார், ஒரு கொத்தனாரோ பெயிண்டரோ பிளம்பரோ, அந்த வீட்டில் போய் பேசிட்டு உறுதிப்படுத்துறது, அப்படின்னா நிச்சயம் பண்ணுறது அல்லது பூ வைக்கிறது நம்ம பாலிசி, நம்ம அப்படி தானே. அப்போ இந்த டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஒரு பிளம்பரோ, ஒரு கான்ட்ராக்ட்காரரோ, ஒரு கொத்தனாரோ அல்லது ஒரு பெயிண்டரோ டோக்கன் அட்வான்ஸ் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த வீடு நான் தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு மனதில் சந்தோஷமாக வருவாங்களா இல்லையாப்பா? வரமாட்டிங்களா? ஏன்னா டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க இல்லையா? அது மாதிரி பரிசுத்த ஆவி அந்நிய பாஷைங்கிறது மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற ஒன்று. அதனால நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அப்புறம்தான் விஷயமே இருக்குது. நீங்கள் இந்த உலகத்தில் உலகத்தை அதன் ராஜ்யங்களை அறிந்து சாத்தானை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் எருசலேமை விட்டு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், அப்படி வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 1:5 படிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. கீழே போதும். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை. பரிசுத்த ஆவியை பெற்று தான் என்ன செய்யறீங்க? போகணும். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னது போல் இந்த உலகத்தில் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆவியானவர் உள்ளே வந்தால் தான் அவர் தெளிவுபடுத்துவார். அங்கே போகாத, இங்கே பாருங்கள், என்னை பாருங்களேன். ஆவியான் உள்ளே வந்தால் என்ன செய்யுமா? இந்த லேடிக்கிட்ட பேசாத அப்படி சொல்லுவார். இந்த லேடிக்கிட்ட பேசாத, இவ ஒன்று விழுத்திடுவா அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம்
என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் ஆவியானவர். எதுக்கு ஆவியானவர்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கையத்தட்டி கீழே விழுந்து 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 எந்திரிக்கிறதுக்குன்னு நினச்சிக்கிட்டீங்க. பரிசுத்த ஆவி எது கொடுக்கப்பட்டிருக்கு நினச்சிக்கிட்டீங்க? கையத்தட்டி கீழே விழுக, அல்லது கீழே உருண்டு விழுக, அங்கே பெல்ட் அடிச்சு விழுக, அந்த சேரை உடைக்க, இந்த டேபிளை உடைக்க, அதுக்கு மட்டுமே நீங்கள் அதை பயன்படுத்துறீங்க. அது இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. நான் பேசுகிறவங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவி எது கொடுக்கப்படுகிறது? அவர் ஒரு ஆழ்த்துவம், உள்ள இருந்து இன்னொரு மனிதன் பேசுகிறவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி யாரு? உள்ள இருந்து இன்னொருவர் பேசுவார். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும், அந்நிய பாஷை பரிசுத்த ஆவி கிடைச்ச அத்தனை பேருக்கும் சொல்லுவார், அந்த நபரோட பேசாத, இங்கே போகாத, இங்கே போ. பிலிப்பு என்ன சொல்கிறாரு? எழும்பி இந்த ரதத்தோட போய் ஒட்டிக்கன்னு சொல்கிறாரு. ஒட்டிக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி அதுக்கு தான்ப்பா கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு அந்த அந்த உயரம் போதும்னு நினைக்கிறீங்க. எந்த உயரம்? அந்நிய பாஷையில் நிரம்பி, பரிசுத்த ஆவியில் நிரம்பி முடிஞ்சாச்சு, அவ்வளோதான் நினைக்கிறீங்க. இல்லை, அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? உணர்த்துகிறார். வேதம் சொல்லுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் உலகத்தை. அல்லேலூயா. அப்போ அவர் வேலை என்ன வேலை? உணர்த்துற வேலை. சொல்லுங்க, என்ன வேலை? அப்போ நாங்கள் வேதத்திலேருந்து உணர்த்தினா உங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது. அப்போ ஏன் வருது? அவரை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க. யார? பரிசுத்த ஆவியானவரை எங்கேயோ தூக்கி போட்டீங்க, அல்லது அவரை பேச விடாமல் ஆக்கிட்டீங்க, அவரை பார்க்க விடாமல் ஆக்கிட்டீங்க. மாம்சத்தில் அவரை இப்போ பார்க்கவே விடலை, அவர் ஏதோ பண்ணிட்டீங்க. ஆனால் அவர் உணர்த்தணும். அவர் வந்து உணர்த்துவார், கரெக்டாக உணர்த்துவார். சொப்பனத்திலையும் உணர்த்துவார், தரிசனத்தில், வெளிப்பாடில் கரெக்டாக சொல்லுவார். இங்கே போவேன், ஏமாத்துருவான், அதனால் கவனமாரு. இல்லையா? ஆண்டவர் உணர்த்துறவர். அதுதான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுறது. ஒரு கைடு, டார்ச் லைட் மாதிரி, வெளிச்சம். ஆமேன். நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? இல்லையா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவி வந்து உணர்த்துறாரு. அங்கே போகாத, அந்த நபரோட சேராத. உண்மையான கிறிஸ்தவங்க இந்த தாட்டில் தான் வாழுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. யோசித்து கர்த்தருக்கு சித்தமானது என்னன்னு சொல்லி அதில் வாழ்கிறவங்க தான் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. பொதுவாக உலகம் மேலே அவங்களுக்கு நாட்டம் இருக்காது. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்கு வந்துட்டால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களின் படி, நான் சொல்கிறபடி தான், வேதத்தின் படி ஒரு மனிதனுக்கு உலகம் மேலே நாட்டம் இருக்கவே இருக்கு. அவனுக்கு கீழானவைகள் மேலே நாட்டம் இருக்காது, மேலானவைகள் மேலே நாட்டம் இருக்கும். உண்மையான பரிசுத்த ஆவி பெற்றிருந்தா. வேறு ஆவி பெற்றிருந்தா அது சொல்ல முடியாது. உலகத்தில் அநேக ஆவிகள் இருக்குன்னு சொல்லுது இல்லையா? வேறு ஆவி வந்துருச்சுன்னா அந்த ஆவி உங்களை பல மாதிரி அலக்கழிக்குதுல்ல. உங்களை பாருங்கள், பரிசுத்தமாக இருக்க முடியல, அலக்கழிக்குதுல்ல. நீங்கள் வெளியே வந்து ஆடுறது தான் அலக்கழிக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு மனுஷர் மேலே கையை வைக்கும்போது, ஒரு மனுஷன் மேலே கையை வைக்கும்போது கையை காலை ஆட்டி, கத்தி, தலையை விரித்து போட்டு ஆடி உருள்றது மட்டும்தான் அலக்கழிக்கிறது இல்லை. தினந்தோறும் உங்கள் சிந்தையில் அலக்கழிக்குது, உங்கள் இருதயங்கள் அலக்கழிக்குது, ஆண்டவரோடு நெருங்க விடாமல் அலக்கழிக்குது, ஆண்டவரோடு இருந்து ஜெபிக்க விடாமல் அலக்கழிக்குது, ஆராதனை பண்ண விடாமல் அலக்கழிக்குது, பிறருக்கு நற்செய்தி சொல்ல முடியாத அளவுக்கு அலக்கழிக்குது, சபைக்கு போக விடாமல் அலக்கழிக்குது. சாத்தான் தந்திரம் உள்ளவன். அந்த தந்திரத்தை அறிந்து கொள்ளுகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவி தேவை. அல்லேலூயா. இந்த செய்திகளை உங்கள் சிந்தையில் கொண்டு வாங்க ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மீண்டும் படிங்க. கொலோசியர் 3:5. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை. அங்கே பாருங்க ஒரு பட்டியல், விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இது தேவ பிள்ளைகளுக்கு இந்த இந்த பொருளாசை வந்து விக்கிரகத்தை வழிபடுறதுக்கு சமம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இப்போ என்னது? பொருளாசை வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சு? நீங்கள் மீண்டும் விக்கிரக ஆராதனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது அந்த அந்த உங்கள் பொக்கிஷம் எங்கே உண்டோ அங்கே உங்கள் மனது உண்டு. அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் மனசு இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்கள் மனசை
உங்கள் ஆத்மாவை சாத்தான் வேற பக்கம் கொண்டு போகிறான்னா அது விக்கிரகம். அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா? உங்கள் ஆத்மா ஒரு நகை மேலே, இல்லை உங்கள் ஆத்மா உங்கள் பணம் மேலே, அல்ல உங்கள் ஆத்மா யாரோ ஒரு மனுஷி மேலே, அல்ல உங்கள் ஆத்மா யாரோ ஒரு மனுஷன் மேலே, அல்லது உங்கள் நண்பன் மேலே, அல்லது உங்கள் நம்பி மேலே வந்துட்டா உங்களுக்கு கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உங்கள் ஆத்மா எங்கே இருக்கணும்? நம்பி மேலேயும் நம்ப மேலே வந்தாலே கதை முடிஞ்சிடும். அதுதான் பொருளாசையாக விக்கிரகம்னு சொல்லுது. பொருள் தேவை தேவை, அந்த ஆசைங்கிற ஒரு ஒரு தீவிரம் தேவையில்லை. ஒரு தீவிரம் தான் தேவையில்லை. தேவை இருக்குது எல்லாருக்கும். பேசுகிற எனக்கும் தேவை இருக்குது, கேட்குற உங்களுக்கு தேவை இருக்குது. ஆனால் தீவிரமாக அதையே சிந்திச்சு கொண்டிருந்தா கத்தரை விட்டுடுவோம். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற இடத்துல இப்போ என்ன வந்துடும்? நான் பேசுகிறது புரியுதா? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற இடத்துல என்னதான் வந்துடும்? நம்முடைய விருப்பம் வந்துடும். நம்ம விருப்பம் வந்தோன்னே கத்தருக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் ஆயிடும். நீங்கள் ஃபோன் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் அது எப்படி சொல்லும்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். அல்லேலூயா. நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். அப்போ டவரோட கனெக்ஷன் இருக்கணும். ஒரு செல்போன் டவரோட கனெக்ஷன் இருக்கும். உலகத்தில் எந்த நாட்டில் கால் பண்ணாலும் அது இந்தியாவுக்கு வந்து மாநிலத்துக்கு வந்து, மாநிலத்துலேருந்து மாவட்டத்துக்கு வந்து, மாவட்டத்துலேருந்து அப்படியே டவருக்கு வரும். இது என்னுடைய கற்பனை நினைக்கிறேன், அப்படி வந்துடும். அல்லேலூயா. ஆனால் மொத்தத்தில் டவர்லேருந்து தான் செல்ஃபோனுக்கு வரும். அப்படி தானே? நாங்கள் அந்த காலத்தில் 2000களில் ஃபோன் வச்சுருந்தோம். 26 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வச்சுருக்கும்போது இங்கே திண்டுக்கலுக்கும் வத்தலக்குண்டுக்கும் இடையில் அந்த ஆத்தூர் பிரிவுக்கிட்ட ஒரு டவர் இருக்கும், பெரிய டவர் இருக்கும். அந்த ஒரு டவர் தான் இந்த ஃபோனுகளுக்கெல்லாம் என்ன செய்யும், அதில் அந்த பாயிண்ட் இருக்கும். டவர் இல்லைன்னா நாங்கள் ஓடி போயிடுவோம். டவர் எங்கே கிடைக்குதோ அங்கே போவோம். ஃபோனை தூக்கிட்டு என்ன செய்வோம்? டவர் கிடைக்கல எங்கே போவோம்? நேராக போயிடுவோம். டவர் கிடைக்கிறதுக்கு போயிடுவோம். ஒரு மேட்டான இடத்துக்கு போயிடுவோம். எங்கே போவோம் சொல்லுங்கள்? மேடான டவர் கிடைக்கல எங்கே போயிடணும்? மேடான இடத்துக்கு, மேலான வெயிலுக்கு வந்துடணும். டவர் கிடைக்கல நினைச்சிடணும். ஏசுனார் மலையில் ஏறின மாதிரி நம்மளும் உன்னதங்களில் ஏறி அங்கே உவாசம் ஜபன்னு வந்துடணும். டவர் உங்கள் மொபைலுக்கு டவர் கிடைக்கலைன்னா டவர் கிடைக்கிற இடத்துக்கு போயிடணும். அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த ஆசை அநேகர் வாழ்க்கையில் கத்தரை விட்டு தூரமாக்குனது. அது பொருள் மட்டும் இல்லை. பொருள் ஆசையாகிய விக்கிரகம் சொல்லும்போது பொருள் மட்டும் இல்லை, சில மனிதருடைய அன்பு, உலகத்தின் அன்பு, உறவின் அன்பு, சொந்த பந்தம், ஊர்காரன், இப்படியெல்லாம் அதெல்லாம் விட்டு பிரியாமல் கடவுள் உங்களை ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து உங்களை தூக்கவே முடியாது.